தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை ஷியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு எழுது பொருள் கடையில் கணிதம். இதில் லலிதாவாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா, இதில் மல்லிகாவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி, கடக்கார பெண் ஈஸ்வரியாக எலியார்பத்தியை சேர்ந்த தனம். நாடக கதை எழுதியவர் எம். வினோத்குமார். பிள்ளைகளுக்கு லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறந்து 3 நாள் ஆச்சு. நோட் புக்கு வாங்கணும். கையில் இன்னைக்கு காசு புரண்டிருக்கு. இன்னைக்கு எப்படியாவது போய் வாங்கிடணும். சரி, மல்லிகாவையும் கூட்டிகிட்டு போவோம். மல்லிகா, மல்லிகா வா லலிதா. என்ன அறக்க பறக்க ஓடியாடுற? என்ன விஷயம்? பிள்ளைகளுக்கு நோட் புக்கு வாங்க போகணும். சத்த கூட வர்றீங்களா? சரி வா போகலாம். கையில் காசு பணம் இருக்கையிலே வாங்கி வச்சுக்கிறலாம்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களையும் கூப்பிடுறேன். சரி சரி, நீ எப்போதும் வாங்குற கடைக்கு தானே போகிறோம். ஆமாங்க்கா, இந்த கடையில் தான் கொஞ்சம் மலிவாகவும் தரமாகவும் இருக்கும். சரி, உன் மகன் இப்போ எத்தனை படிக்கிறியா? 6 முடிச்சு 7வது போகிறான். எவ்வளோ பீஸ் கட்டுற? அது டெவ் பீஸுன்னு 4 மாதத்துக்கு ஒருக்கா 6000 ரூபாய் கட்டிட்டு வரணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபாயா? ஆமாங்க்கா, வெளியில் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன். இங்கே தான் கம்மியாக இருக்குது. மொத்தமே இவ்வளோ தான் செலவாகுமா? இல்லைக்கா, ஸ்கூல் நோட் புக்கு, யூனிஃபார்ம்டு அது ஒரு 5000 ரூபா செலவாகும். அப்போ மொத்தம் 23,000 ரூபா ஆகும்னு சொல்லு. ஆமாங்க்கா, கடையில் கூட்டம் கம்மியாக இருக்குது. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி. வாங்க லலிதா, என்ன வேணும்? 1 அடி ஸ்கேல், 2 பென்சில், 2 பேனா, நீல நோட்டு 5, கின் சைஸ் நோட்டு 3, ப்ரௌன் சீட்டு 5, லப்பர் 2, பாக்ஸ் 1, லேபிள் சீட்டு 1, கலர் பென்சில் 1 தாங்க. கொஞ்சம் இருங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாகவே எடுத்துட்டு வாங்க. இந்தாங்கம்மா, நீங்கள் கேட்டது. எவ்வளவு ஆச்சு? ஒரு அடி ஸ்கேலு 10 ரூபா, 2 பென்சில் 8 ரூபா, 2 பேனா 12 ரூபா, 5 நீல நோட்டு 90 ரூபா, கின் சைஸ் நோட்டு 3 45 ரூபா, ப்ரௌன் சீட்டு 5 25 ரூபா, ரப்பர் 2 6 ரூபா, ஒரு பாக்ஸு 25 ரூபா, அப்புறம் லேபிள் சீட்டு 1 15 ரூபா, கலர் பென்சிலு 20 ரூபா. மொத்தம் 5 5 10, 10 16, 16 5 21, 21 5 26, 26 2 28, 28 8 36. 6 கீழே போட்டுட்டு இந்த 3 மேலே போடணும். 3 1 4, 4 1 5, 5 9 14, 14 4 18.
18 2 20, 20 2 22, 22 1 23, 23 2 25. ஆக மொத்தம் 256 ரூபா ஆச்சு. இந்தாங்க 300 ரூபாய். எல்லாம் சரி, ஒரு நீல நோட்டு எவ்வளவு? அது ஒரு நோட்டு 18 ரூபா வருது. 5 நோட்டு 90 ரூபாமா. நீங்க கொடுத்த 300 ரூபாயில 256 ரூபா போச்சுன்னா மிச்சம் 44 ரூபாய் இருக்கு. இந்தாங்கம்மா, பிடிங்கம்மா. சரி சரி, அப்ப ஒரு ப்ரௌன் சீட்டு 5 ரூபாயா? அதே போல ஒரு கின்சைன்ஸ் நோட்டும் 15 ரூபாயா? சரியா சொன்னம்மா. நீங்க வகுத்தல் மூலமா இந்த பதிலை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்தாங்கம்மா, எல்லா பொருளும் இருக்காண்டு சரி பார்த்து எடுத்துக்கங்க. சரியா இருக்குமா, நான் வர்றேன். சரிங்க, போயிட்டு வாங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் லலிதாவாக எலியார்பத்தியை சேர்ந்த விஜயா, இதில் மல்லிகாவாக எலியார்பத்தியை சேர்ந்த தங்கமாரி, கடக்கார பெண் ஈஸ்வரியாக எலியார்பத்தியை சேர்ந்த தனம். சேமலாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சேமலாவாணி அலைவரிசையிலும் www.சேமலாவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சியினை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்கர்ணி கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். சோளங்குடியிலேருந்து ரோஜா பேசுகிறேன், 8 படிச்சிருக்கேன். என் பேர் கணபதி, 8 படிச்சிருக்கேன். வீராயி, நான் படிக்கலை. என் பேர் ஆறுமுகம், 8 படிச்சிருக்கேன். இருளாயி, நான் படிக்கல. பிள்ளையம்மா, நான் படிக்கலை. கணக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு தெரியும். கணக்கு தெரியும் எனக்கு. கூட்டல் கழித்தல் கணக்கு தெரியும். பெருக்கல் வகுத்தல் தெரியும். கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தெரியும். சரி, நீங்க 3 பேரும் படிக்கல அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு 1 2 3லாம் தெரியுமா? தெரியும் சார். எதுல இருந்து எது வரைக்கும் தெரியும்? அவ்வளோதான், 100 வரைக்கும் தெரியும் சார். சரி, உங்களுக்கு? 100 வரைக்கும் தெரியும். நீங்கம்மா? எங்களுக்கு 50 வரைக்கும் தெரியும். சரி, நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பர்ல இருந்து அப்படியே சொல்லிட்டு வாங்க, சரிங்களா? 15க்கு மேல சொல்லுங்க. 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. போதுமா? நல்லா சொன்னீங்க. நீங்க 50க்கு மேல சொல்லுங்க. 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67. சரியா சொன்னீங்க. நீங்க
ஒரு 35க்கு மேலே சொல்லுங்கள். 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 48, 49. 47 வரணும். 46, 47, 48, 49, 50. சரி, இதே போல் இப்போ நான் சொல்கிறேன், 2 நம்பர் சொல்கிறேன், அதை நீங்கள் கூட்டி சொல்லணும். 8 6 எவ்வளவு? 14. சரிம்மா. 14 14 எவ்வளவு? 28. 28 சரி. 7 6 எவ்வளவு? 13. சரி. 8 8 எவ்வளவு? 8 8 16. சரி. 9 9? 18. 18 18? 36. நல்லா சொன்னீங்க. 10 10? 20 சார். 12 ஒரு 18 எவ்வளவு? 30. சரியா சொன்னீங்க. 2 நம்பரை கூட்டி கூட்டி சொல்ல சொன்னேன், நல்லா பதில் சொன்னீங்க. இதே போல் நீங்கள் எல்லாரும் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கழித்தல். ஒரு நம்பர்லேருந்து இன்னொன்று நீங்கள் கழித்து சொல்லணும். 12ல் 8 போச்சுன்னா எவ்வளவு? 4. நல்லா சொன்னீங்க. 16ல் 4 போச்சுன்னா எவ்வளவு? 12. நல்லா சொன்னீங்க. 22ல் 10 போச்சுன்னா எவ்வளவு? 12. நல்லா சொன்னீங்கம்மா. 32ல் 8 போச்சுன்னா எவ்வளவு? 24. சரியா சொன்னீங்க. சரி. 50ல் 12 போச்சுன்னா எவ்வளவு? 38. நல்லா சொன்னீங்க. 1 கிலோ அரிசி 40 ரூபா, அதோட 1 கிலோ பருப்பு 45 ரூபா, ரெண்டும் சேர்த்து இப்போ மொத்தம் எவ்வளோ ஆகுது? 85 ரூபா. நல்லா சொன்னீங்க. இந்த 85 ரூபாயோட மளிகை ஜாமான்கள்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்குறீங்க, அது ஒரு 110 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்போ மொத்தம் எவ்வளவு? 195 ரூபா. நல்லா சொன்னீங்க. ஒரு முட்டை 4 ரூபா 50 பைசானா 10 முட்டைக்கு எவ்வளவு? 45 ரூபா. எப்படி பதில் கண்டுபிடிச்சிங்க? மனக்கணக்கில் தான் பார்த்தேன், கூட்டினா. சரி. 4 ரூபா மெனிக்க 40 ரூபா. அந்த 50 காசு வந்து 5 ரூபா, 45 ரூபா. நல்லா சொன்னீங்க. விளக்கத்தோட அருமையாக பதில் சொன்னாங்க. 1 கிலோ ஆப்பிள் 85 ரூபா சொல்கிறாங்க. இப்போ 2 கிலோ எவ்வளவு? 170 ரூபா. நல்லா சொன்னீங்க. 1 கிலோ ஆரஞ்சு 65 ரூபா சொல்கிறாங்க. 3 கிலோக்கு எவ்வளவு? 195 ரூபா. ஒரு 3 கிலோ ஆகும். சரியாக சொன்னீங்க. 1 கிலோ பருப்பு 65 ரூபான்னா 100 கிராமுக்கு எவ்வளவு? 6 ரூபா 50 காசு. சரியாக சொன்னீங்க. 50 எலுமிச்சம்பழம் 150 ரூபா. அப்படின்னா ஒரு பழம் என்ன விலை விழுக்குது? ஒரு எலுமிச்சம்பழம் 3 ரூபா. சரியாக சொன்னீங்க. அடுத்த கணக்கு. பருப்பு 5 கிலோ 280 ரூபா சொல்கிறாங்க. அப்போ 1 கிலோ எவ்வளவு? மனக்கணக்கில் பார்த்தோம், 56 ரூபா வந்துச்சு. சரி, நீங்கள் எழுதி பார்த்து கணக்கு பார்த்துருக்கீங்க. எவ்வளோ ரூபா பதில் வந்துச்சு? 56 ரூபா. 2 பதிலுமே சரிதாம்மா. நல்லெண்ணெய் 6 லிட்ரு 720 ரூபா சொல்கிறாங்க. அப்போ 1 லிட்ரு என்ன விலை? 1 லிட்டர் 120 ரூபா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? 720 6ஆல் வகுத்து 120 கிடச்சிச்சு. சரி. ஒரு டப்பாவில் 18 ஐஸ்கிரீம் இருக்குது. அதை 6 பசங்களுக்கு சரிசமமாக நீங்கள் பிரித்து கொடுக்கணும். ஒவ்வொரு பசங்களுக்கும் எத்தனை கொடுப்பீங்க ஐஸ்கிரீம்? 3 ஐஸ்கிரீம். சரியா சொன்னீங்க. இதே இது 36 ஐஸ்கிரீம் இருந்தால் இதே 6 பேர்த்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ஐஸ்கிரீம் கொடுக்கலாம்? 6 ஐஸ்கிரீம் கொடுக்கலாம். சரி, எப்படி கண்டுபிடிச்சிங்க? 6 6 36 மணக்கணக்காய் போட்டு கண்டுபிடிச்சேன். சரிம்மா, நல்லா சொன்னீங்க. 100 கிலோ அரிசி ஒரு மூட்டையில் இருக்குது. அதை 5 பையில் சமமாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பையிலையும் எத்தனை கிலோ இருக்கும்? ஒவ்வொரு பையிலையும் 20 கிலோ. சரியா சொன்னீங்க. நீங்கள் பாட்டிமா, நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, என்ன பதில்? உங்கள் பதில்? ஒரு பையில 20 கிலோ. சரியா சொன்னீங்க. அவங்களும் பதில் சொன்னாங்க. சரி அண்ணே, உங்கள் பதில் என்ன? 20 கிலோ. சரியா சொன்னீங்க. ஒரு கம்மாவில் 150 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்கள, அதாவது ஒரு குரூப்பில் 10 பேர் இருக்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. எத்தனை குரூப் இந்த மாதிரி பிரிக்கலாம்? ஒவ்வொரு குழுவிலையும் 15 பேர் சேர்க்கணும். சரி, உங்கள் பதில் என்னக்கா? 15 பேர் சேர்க்கணும். சரியாக தான் சொல்லியிருக்கிறீங்க. கொஞ்சம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு விளக்கமாக சொல்ல முடியுமா? 150 10ஆல் 15 கிடச்சிச்சு. ஒரு பெரிய கேனில் 96 லிட்டர் பால் இருக்குது. இதே போல் இன்னொரு கேனில் 86 லிட்டர் பால் இருக்குது. இப்போ 2 கேனையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை லிட்டர் பால்? 2 கேனை சேர்த்து 182 லிட்டர். சரியாக சொன்னீங்க. ஒரு குடோனில் 2 லாரி இருக்குது. முதல் லாரியில் 472 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. இன்னொரு லாரியில் 365 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. இந்த 2 லாரிகையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை லிட்டர் பெட்ரோல்? 837 லிட்டர் பெட்ரோல். சரியாக சொன்னீங்க ரோஜா. ஒரு குடோனில் 48 நெல் மூட்டை வச்சுருக்கிறாங்க. அதே போல் 64 தானிய மூட்டை வச்சுருக்கிறாங்க. இப்போ 2 சேர்த்து மொத்தம் எத்தனை? 2 சேர்த்து 112. நல்லா சொன்னீங்க. ஒரு ஹோட்டலில் 18 சாப்பாட்டு அரிசி மூட்டையும் 15 பருப்பு மூட்டையும் இருக்குது. எவ்வளவு இப்போ? 33. நல்லா சொன்னீங்க. அதோட சேர்த்து 16 இட்லி அரிசி மூட்டை இருக்குது. இப்போ எவ்வளவு சொல்லுங்கள்? 49. சரியாக சொன்னீங்கண்ணே. ஒரு பெட்ரோல் பல்கில் 500 லிட்டர் பெட்ரோல் வச்சுருக்காங்க. அதில் 275 லிட்டர் பெட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்னா மீதம் எத்தனை லிட்டர் இருக்கும்? மீதம் 225 லிட்டரு.
சரியாக சொன்னீங்க. அடுத்து, ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 86 பேர் பயணம் செய்கிறாங்க. அதில் 33 பேர் ஆண்கள் அப்படின்னா மீதம் பெண்கள் எத்தனை பேர்? 53 பேர். சரியாக சொன்னீங்க. ஒரு பேனாவுடைய விலை 7 ரூபான்னா 8 பேனாக்கு எவ்வளோ ரூபா? 8 பேனா 56 ரூபா. சரியாக சொன்னீங்க. அடுத்து, ஒரு தூக்குவாளியுடைய விலை 60 ரூபான்னா 9 வாளி எவ்வளோ இருக்கும்? 540 ரூபா. சரியாக சொன்னீங்க. ஒரு ஹேண்ட்பேக் 55 ரூபான்னா இப்போ 7 பேக்குக்கு என்ன விலை? 385 ரூபா. சரியாக சொன்னீங்கம்மா. கணக்கு தெரிஞ்சுக்கிறதால அவசியம் நினைக்கிறீங்களா? அவசியம் கணக்கு. ஏன்? வாழ்க்கையில் அதான் ரொம்ப முக்கியம். சரி. வீட்டில் கடையில் எதுவும் ஒரு சரக்கு வாங்கினா குறையா இருக்கா, இப்படி இருக்கு, கரெக்டாக இருக்கா என்று கணக்கு பார்க்குறதுக்கு தான் கணக்கு தேவை. சரி. கணக்கு தான் ரொம்ப நல்லது. கணக்கு தான் முக்கியம் வாழ்க்கை. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்கர்ணி கிராம மக்கள். சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமளவாணி அலைவரிசையிலும் www.சியமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் தொலைபேசி வழி சிறப்பு நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராமத்திலிருந்து மக்களோடு மக்களாக கணிதவியலில் கலந்துரையாட காத்திருக்கிறார் கிருஷ்ணம்மாள் ராமசுபையர் பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி வி. கல்யாணி அவர்கள். வணக்கம் நேயர்களே. வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன சொல்லுங்கம்மா? தமிழ்செல்வி. தமிழ்செல்வி. உங்க வீடு எங்கம்மா இருக்கு? பெருங்குடி. இங்க 100 நாள் வேலையில இருக்கீங்களாமா? ஆமாங்க மேடம். சரி, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாங்க? அவர் டிரைவரா இருக்காங்க. நீங்க என்ன வரைக்குமா படிச்சிருக்கீங்க? நான் 8th படிச்சேன். 8th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 குழந்தைங்க. உங்க வீட்டுல கணக்கு வழக்கெல்லாம் யாரு பாப்பாங்க? நீங்களா உங்க வீட்டுக்காரரா? நான் தான் மேடம். நீங்க தான் பாப்பீங்க. பிள்ளைங்களுக்கு பாடத்துல சந்தேகம் எல்லாம் வந்தா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறது யாரு? அது நீங்களா உங்க வீட்டுக்காரரா? நான் தான் மேடம். அதுவும் நீங்க தான் செய்வீங்க. சரிம்மா, இன்னைக்கு கணக்குல இருந்து சில கேள்விகள் கேட்கலாமா உங்களை? தயாரா இருக்கீங்களா? சரிம்மா, இந்த முதல் கேள்வி கேட்குறேன், கவனிச்சுக்கோங்க. மணின்னு ஒருத்தருமா கடைக்கு போய் பழம் வாங்க போறாரு. சரிங்க. 1 டசன் ஆரஞ்சு வந்து 48 ரூபா. சரிங்க.
அவருக்கு ஒரு டசன் வேண்டாமா, 10 பழம் போதுமா, 10 பழம் தான் வாங்குறாரு. இப்போ 10 பழத்தோட விலை என்ன கண்டுபிடிச்சிங்களாம்மா? 40 ரூபா. 40 ரூபா. சரியான பதில்மா. எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பழத்தோட விலை எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? 4 ரூபா. 4 ரூபா. ரைட்டு. அதுலேருந்து 10 பழம் கண்டுபிடிச்சிங்க. சரியான விடையா சொன்னீங்க. அடுத்த கேள்வி கேட்குறேம்மா. ஒரு ரேடியோ வாங்குறீங்க நீங்கள். சரிங்க. 450 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்புறம் அதோட நல்ல மாடலாக இன்னொரு ரேடியோ வருது வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால இந்த பழைய ரேடியோவை விற்க போறீங்க. அதை 495 ரூபாய்க்கு விற்கிறீங்க. நீங்கள் வாங்கின விலை வந்து 450. இப்போ நீங்கள் அதை விற்கும் போது 495. அப்போ அது உங்களுக்கு விற்றதுல உங்களுக்கு லாபமும் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா எவ்வளவு? லாபம் தான் மேடம், 45 ரூபா. லாபம் 45 ரூபா. சரிம்மா, சரியான பதில். ரொம்ப நன்றி, அழகா பதில் சொன்னீங்கம்மா. நான் அடுத்த கேள்வி கேட்குறேம்மா. சொல்லுங்க. 2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்க கடைக்கு போறீங்க நீங்க. சரிங்க மேடம். 84 ரூபாம்மா 2 கிலோ உருளைக்கிழங்கு. சரிங்க மேடம். சரி, இப்போ 5 கிலோ உருளைக்கிழங்கு விலை என்ன? 16, 42. கண்டுபிடிக்க முடியுதா? 210 ரூபா. 210 ரூபா. முதல்ல 2 கிலோ உருளைக்கிழங்குலேருந்து முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? 1 கிலோ. 1 கிலோ உருளைக்கிழங்கு. 1 கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிங்க முதல்ல? 42 ரூபா. அதுலேருந்து 5 கிலோக்கு கண்டுபிடிச்சிங்க இல்லையா? 5 கிலோக்கு என்ன பண்ணீங்க? கூட்டி சொன்னீங்களா? ஆமாங்க. கூட்டுறத விட ஒரு எளிய வழி இருக்குமா? பெருக்க தெரியுமா? பெருக்கல் வாய்ப்பாடு தெரிஞ்சா உங்களுக்கு 42 நீங்க 5ஆல பெருக்கி எளிதா சொல்லலாம். உங்க பேர் சொல்லுங்க. வெண்ணிலா. வெண்ணிலா. அழகான பேருமா. நீங்க என்ன 100 நாள் வேலை பாக்குறீங்களா? ஆமாங்க மேடம். வீட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தான் பாத்திருக்கீங்களா? நீங்க தான் பாப்பீங்க. சரி, இப்போ எப்படி வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க, அப்ப உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல? தெரியும் மேடம். சரி, உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேம்மா. கடைக்கு போறீங்க, 7 மாம்பழம் வாங்க போறீங்க. 7 மாம்பழம் விலை வந்து 35 ரூபா. சரிங்க மேடம். அப்படின்னா 15 மாம்பழம் விலை என்ன? 75. 75. இப்ப சரியான விடமா. இப்ப அடுத்த கேள்வி கேக்குறேம்மா. நாத்து நட போறீங்க, வரிசையா நாத்து நடுவீங்க இல்லையா? ஒரு வரிசையில வந்து 9 நாத்து நடுறீங்க. அப்படியே உங்ககிட்ட வந்து 873 நாற்று கையில வச்சிருக்கீங்க. ஒரு வரிசைக்கு வந்து 9 நாற்றுகள்லாம் நடலாம். இப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த மொத்தம் 873 நாற்றை நடுறதுக்கு எத்தனை வரிசையில நடுவீங்க? 97. சரியான பதில். ஆனா எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சீங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரியான பதில் தான், அழகா பதில் சொன்னீங்க. அடுத்த கேள்வி கேட்குறேம்மா உங்களுக்கு. இப்போ இந்த மாதங்கள்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆங்கில மாதங்கள்லாம் ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் அதெல்லாம் தெரியும் இல்லாமா? ஜூலை மாதம் மொத்தத்துக்கும் எத்தனை மணி நேரம்? இப்போ ஒரு நாள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை மணி? ஒரு நாளைக்கு 24. அப்படியே ஜூலை மாதத்துக்கு கண்டுபிடிங்க பாப்போம். ஜூலை மாதத்துக்கு வந்து 31 நாட்கள். அது எப்படின்னா நீங்க இந்த கையில விரல்ல மடக்கி அந்த மேடு பள்ளம் இருக்கு பாத்தீங்களா? அதை வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுல. ஞாபகம் வருதா உங்களுக்கு? அந்த மேடா வர்றது பூரா 31 நாட்கள், இந்த பள்ளத்துல வர்றது பூரா 30 நாட்கள். இப்ப நீங்க அதை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஜூலை வந்து அந்த மேட்ல வரும். ஜனவரி, பிப்ரவரி அப்படி சொல்லும் போது ஜூலை வந்து அந்த மேடான பகுதியில வரும். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சொன்னீங்க இல்லையா? அது சரியா சொன்னீங்க. 31 நாட்கள்ல என்ன பண்ணணும்? பெருக்கி பார்க்கணும் இல்லையா? பெருக்கி பார்த்தீங்கன்னா 744 மணி நேரம்மா அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும். வணக்கம்மா. அடுத்த நேயர் தயாரா இருக்கீங்களாம்மா? வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மூக்கம்மாள் பெருங்குள்ள இருந்து பேசுறேன் மேடம். நீங்களும் 100 நாள் வேலையில இருக்கீங்களாம்மா? மேடம். படிச்சிருக்கீங்களா? 8 வரைக்கும் படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காங்க? அவங்க 12 வரைக்கும். எத்தனை பிள்ளைங்கம்மா உங்களுக்கு? குழந்தை இல்லை மேடம். குழந்தை இல்லை. உங்க வீட்டுல வரவு செலவு கணக்கெல்லாம் யார் பார்ப்பாங்க? நாங்க தான் பார்ப்போம், உங்க வீட்டுக்காரரும் பார்ப்பாங்க. 2 பேரும் பார்ப்பீங்க இல்லையா? சரி, இந்த 100 நாள் இந்த வேலையை தவிர நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேலை போவீங்களா? இது மட்டும் தானா? வேலைக்கு போக மாட்டோம் மேடம், வீட்டுல தான் இருப்போம். வீட்டுல தான் இருக்கீங்க. சரி, படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியும் இல்லம்மா? தெரியும் மேடம். சரிம்மா, உங்களுக்கு ஒரு கணக்கு கேட்கட்டுமா இப்போ? சரிம்மா. கண்ணனுங்கிற ஒருத்தர் வந்து கடைக்கு போறாருமா, சரியா? ஒரு சோப்பு வந்து விலை 15 ரூபாய். அப்படி 3 சோப்பு வாங்குறாரு. சீனி வந்து 1 கிலோ 36 ரூபாய். அவர் 1.5 கிலோ சீனி வாங்குறாரு. அடுத்து காஃபி பவுடர் வாங்குறாரு 50 கிராம், அது 100 ரூபாய். அடுத்து பருப்பு 1.5 கிலோ வாங்குறாரு. 1 கிலோ பருப்பு விலை 32 ரூபாய். அப்படி 1.5 கிலோ பருப்பு வாங்குறாரு. மொத்தம் இவர் வாங்கிய பொருளுக்கெல்லாம் சேர்த்து கடைக்காரர்கிட்ட எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? 247. சரியா சொன்னீங்கம்மா. எப்படி கண்டுபிடிச்சீங்க, கொஞ்சம் விலைக்கு சொல்ல முடியுமா? முதல்ல எப்படி தனித்தனியா ஒண்ணுனா சொல்லுங்க. முதல்ல சோப்பு விலை எப்படி கண்டுபிடிச்சீங்க? 3 சோப்புக்கு 45 ரூபா. ரைட்டு. அப்புறம் 50 கிராம் காபி தூள் வந்து 100 ரூபா. சீனி வந்து 54 ரூபா. 54 ரூபா. பருப்பு வந்து 1.5 கிலோ பருப்பு 48 ரூபா. 48 ரூபா. அப்புறம் என்ன பண்ணீங்க? எல்லா விதையும் சேர்த்து மொத்தம் 4 பொருளும் சேர்த்து 247 ரூபா. சரியான பதில்மா, ரொம்ப சந்தோஷமா. அடுத்த கேள்வி கேக்குறேம்மா உங்களுக்கு. சொல்லுங்க. சரி, இப்போ
கடையில் பூ மாலை எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? பாத்துருக்கேன் மேடம். இப்போ வந்து ஒரு ரோஜா பூ மாலை வாங்க போகிறாங்க. மாலையில் ஒரு ரோஜா பூவில் மாலையில் வந்து 72 ரோஸ் வச்சு அப்படி ஒரு மாலை கட்டியிருக்காங்க. அப்படி 9 ரோஜா பூ மாலை கட்டணும். அப்போ எத்தனை ரோஜா தேவைப்படும்? 48 மேடம். அழகா பதில் சொன்னீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது பெருக்குல மேடம். சரியா சொன்னீங்கம்மா. இப்போ பெருக்கல் வாய்ப்பாடுலாம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுது மேடம். சரிம்மா, அடுத்த கேள்வி கேட்குறேன் பாருங்க. சரி. இப்போ எண்கள்லாம் நல்லா தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்போ நான் வந்து கொஞ்சம் வரிசையா எண்கள் சொல்றேன், ஒரு 3 எண் சொல்றேன். சொல்லிட்டு நான் கேள்வி கேட்குறேன். முதல்ல நீங்க நல்ல எண்ணை குறிச்சு வச்சுக்கோங்க. சரி. 2133. அடுத்த எண் வந்து 2135. குறிச்சுக்கிறீங்களாமா? மூணாவது எண் 2137. 3 எண் சொன்னேன் உங்களுக்கு, பார்த்தீங்களா? இந்த 3 எண்ணையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி இருக்கு இந்த எண்கள் சொல்லுங்க பாப்போம். 2 2 கூட்டிட்டே போகுது. 2 ஒவ்வொருக்கும் 2 வித்தியாசம், ஆனா கூடிக்கிட்டே போகுது இல்லையா? இப்ப எனக்கு இதே மாதிரி 2 2 கூட்டி இதுக்கு அடுத்தது 2137க்கு அடுத்தது 4 எண்கள், அடுத்தடுத்து 4 எண்கள் என்ன வரும் சொல்லுங்க? 2138 மேடம். 39. அடுத்தது 2141. சரி. 2143 மேடம். 2143. அதுக்கடுத்த எண் 145. சரியா விட சொன்னீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போறாள்லம்மா, வீட்டு பாடங்கள் கொடுக்குறாங்க. இப்போ அன்னைக்கு டீச்சர் வந்து 42 கணக்கு செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. கணக்கு செய்ய உட்காந்துட்டாங்க. இன்னும் 18 கணக்கு இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு. பாக்கி கணக்கு பாக்கி இருக்கு. மொத்தம் கொடுத்தது 42, 18 கணக்கு செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. அப்ப அவங்க செஞ்சு முடிச்ச கணக்குகள் எத்தனை சொல்லுங்க பாக்கலாம்? 24. என்ன பண்ணீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? கழிச்சிங்க இல்லையா? மொத்த கணக்குகள் 42, அதுல இருந்து செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது 18. அதை கழிச்சிங்கன்னா செஞ்சது 24 கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம் தொலைபேசி வழி சிறப்பு நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராமத்திலிருந்து மக்களோடு மக்களாக உரையாடினார் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியின் கணித ஆசிரியர் திருமதி வி. கல்யாணி அவர்கள். நிகழ்ச்சியில் களப்பணி உதவி எல். தனபால். நிகழ்ச்சி ஒலிப்பதிவு ஜி. திருமலை செல்வம். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சியினை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம்.
சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.